வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே. எழுத்தாளர் லா. ச. ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய நாவல் கேரளத்தில் எங்கோ. 11 அத்தியாயங்கள் முடிந்துள்ளன. இதுவரை நம் காற்று வழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் கமெண்ட் கொடுங்கள். தொடர்ந்து கேளுங்கள். நாவலை வாசிப்பவர் உங்கள் மதுமிதா. அத்தியாயம் 12. நுண்ணறிவின் உள் உணர்வின் தட்டி எழுப்பலில் விழித்து கொண்டேன். அறையில் நான் தனியாகவில்லை. யாரது? நாக்கு எழவில்லை. கேள்வி நெஞ்சிலேயே சுருண்டு கொண்டது. சுவர்கள் ஒட்டிய மூளை இருளினின்று உருவம் பிரிந்து வந்து கட்டிலில் என்னருகே உருக்களித்திருந்த என் உரு வளைவு கொடுத்த இடத்தில் அளவு பிடித்தாற்போல் உட்கார்ந்து கொண்டது. ஆனால் என் உள் நினைப்பின் அடித்தடத்தில் கமழும் எண்ண மண்டலத்தில் உன்னை எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அசதி வடிய உருவிவிட்டார் போன்ற அயர்ந்த நித்திரையினின்று துல்லியமான விழிப்பு. விரல் நுனிகள் என் முகத்தை தொட்டன. வானில் நிலா கொம்பு முளைத்திருக்கிறது. நீலம் பூத்த பனிமூட்டத்துள் மோனம் ஸ்புடம் வைத்திருக்கிறது. என்னை அறியாமல் நின்று என்ன பெருமூச்சு? யாரென்று நினைத்தீர்கள்? கள்ளப்புருஷனிடம் வந்திருக்கேனா? கணவனேதான் கள்ளப்புருஷன் எனக்கு. சி, இதென்ன பேத்தல்? பெருமூச்செறிந்தாள். மறுபடியும் கன்னத்தை வருடல். ஜன்னலிலிருந்து கை நீண்டால் எட்டி பிடிக்கலாம் போல். ரசகுண்டு போல் வானத்தில் தொங்கிய ஒரு நட்சத்திரம் சிவந்து தணல் கட்டியாக மாறியது போல் எனக்கு தோன்றிற்று. மறுபடியும் நமக்கு வாழ்வு கிடைக்குமா? எந்த சினிமா? வயதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ள மாட்டோமா? சத்தியமா ஹிருதயத்திலிருந்து வர வார்த்தை. இந்த வயசில் வாழ்வென்று என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாய்? எனக்கு ஒரு கண் ஜன்னலுக்கு வெளியேதான். பப்பாளி பழத்தில் ஏறிய கத்தி போல் கீச்சென்று கூர்ப்பாய் கூம்பியதோர் பக்ஷி சப்தம் வான்மெத்தில் செருகிக் கொண்டது. குன்னக்குடி வயலின் சன்னம் போல். உனக்கு ஒரு பாட்டு தெரியுமா? மீசை நரைச்சு போச்சே கிழவா, முதலடி மட்டும் எடுத்து கொடுக்கிறேன். பாட்டு ரொம்ப பழசு, ஆனால் உங்களுக்கு புதுசு. உங்களுக்கு பழசெல்லாம் புதுசுதான். எப்பவும் கேலிதானா? என்னை பார்த்தால் கேலி பண்ணுறவன் மாதிரியா இருக்கு? நடை 4 அடி கூட ஆகிவிட்டால் புறங்கால் அப்பம் கண்டு கொள்கிறது. 4 படி கூட ஏறினால் மூச்சு இறைக்கிறது. என்னை சொல்லிட்டு நீங்கள் இப்போ லிஸ்ட்டு போடுறீளா? திடீரென்று எனக்கு ஞாபகம் வந்தது. உர்ஸ், அவளுக்கென்ன, அசந்து தூங்குறாள். என் பக்கத்தில்தான் படுத்திருக்காள். நான் நம்மை பற்றி பேசிண்டிருந்தால் அவளை பற்றி இப்போ என்ன நினைப்பு? அழியாதே, எனக்கு பொறுப்பில்லையா? அவளை அவள் வீட்டில் போய் ஒப்படைக்க வேண்டாமா? அப்போ திரும்பி போக போறேளா? சிரிப்பு மூட்டாதே. இதென்ன களைக்கூத்தாடித்தனம்? அப்படின்னா புரியலையே. களைக்கூத்தாடி மேளம் அடித்து கூட்டத்தை கூட்டுகிறான், வித்தை காண்பிக்கிறான். வித்தை முடிஞ்சது. வந்தவாளெல்லாம் அவனிடத்திலேயே தங்கிடுறாளா? தங்கிட முடியுமா? அதுதான் களைக்கூத்தாடியின் எண்ணமா? வேடிக்கை பார்க்க வந்தால் எல்லாருமே விரிச்ச துணிமேல் காசை போடுறாளா? செவிகளை பொத்தி கொண்டாள். என்ன கொடுமை, என்ன கொடுமை! என் பாஷை பிடிக்கவில்லை போலும். உடம்பு சுகமில்லை என்று கடிதாசு போட்டு வரவழைத்து விட்டு உடனே பிள்ளைக்கு கல்யாணம் என்கிறாய். திரும்பி போக போறாயா என்று கேட்கிறாய். தோத்தோன்னா நாய்க்குட்டி வரணும், தூத்துன்னா நாய்க்குட்டி போகணும். வாட் இஸ் திஸ்? கோணி ஊசி குடைந்து கொண்டு எனக்கு உச்சி மண்டைக்கு ஏறிற்று. உஷ், சரி. மோனம். நூலின் சிக்கலில் நுனியை தேடி இன்னொரு சரடை இழுத்தாகிறது. குரல் அது மாதிரி சன்னமாய் தயக்கமாய் முனகலாய். நீங்கள் நினைச்சுண்டிருக்கிற நினைப்பில் நான் வரல்லே. எனக்கு தெரியாதா? நான் மட்டும் குமரியா? பகலெல்லாம் உழைச்சிட்டு உடம்பு செத்து கிடக்கு. நம்மிடையில் இனி என்ன? ஒருத்தருக்கொருத்தர் துணை பேச்சுத்தான். நம்மிடையில் பேச்சுக்கு என்ன இருக்கிறது? அப்படி சொல்லிட்டா? திடீரென்று அவளுக்கு அழுகை வந்துவிட்டது. எனக்கு உடம்பு சரியில்லை, இத்தனை நாள் கழிச்சு வந்தும் இப்படி விஷத்தை கக்கணுமா? பிறவி குணம் பிறவியோடுதான் போகும். சரி, நான் இங்கு வந்து ஒரு பகலுமாச்சு ஒரு இரவுமாச்சு. இன்னொரு பகல் வரப்போகிறது. இந்திரகோழி கத்தப்போகிறது. உனக்கு என்ன உடம்பு என்று இன்னும் தெரிஞ்சுக்க போகிறேன். இல்லை, ஒருவேளை நான் வந்த உடனே சரியாய் போயிட்டுதா? அப்படியே உங்கள் புண்ணியத்தில் குணமானால் நல்லதுதான். கண்ணீரை துடைத்து கொண்டு உடனே சிரித்தாள். அவளுடைய பலவீனம் அதுதான், பலமும் அதுதான். பலவீனமே பலம், கவர்ச்சி.
மதுரம், நீ இன்னும் கொஞ்சம் ரோஷத்தை கொண்டாடினால் உனக்கே நல்லது. என்னால் அது முடியாத காரியம், உங்களுக்கே தெரியும். உங்கள் மாதிரி நினச்சிண்டேளா? பாம்பு புத்துக்குள்ளேயே தன் குரோதத்தை தவங்கிடக்கே, அதுபோல. என்ன உடம்பை சிலுத்துக்கிறேள்? நீ பாம்பு என்றதுமே எனக்கு ஏதோ ஞாபகம் வந்தது. முந்தானால் இரவுதான் ஒரு நாகம் பார்த்தேன். கடிச்சிடுத்தா? திடீரென்று பரபரப்பானாள். கடிச்சிட்டால் உன்னோடு இங்கே இப்போ உதவாக்காரையா? என்னமோ அத்தைக்கு மீசை முளைத்தால் என்பதைப் போல இந்த வெட்டி பேச்சு பேசின்னு இருக்க முடியுமா? நீங்கள் பாம்பு என்றவுடனேயே பயந்து போயிட்டேன். இப்படித்தான் சில சமயங்களில் அசடாயிடுறேன். ஆமாம், சீதை அரண்மனை தாண்டியவுடன் இதுதானா ஆரண்யம்னு கேட்டாளாம். அதுபோல ஒரு அசடு. நடிப்புக்கலை நாட்டில் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது. நாங்கள் அதை மேடையில் மட்டும் கண்டு ரசித்தோம். அது இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்துவிட்டது. இதிலிருந்து நான் தப்பி ஓடினேன். திரும்பி வந்தால் இன்னும் கெட்டியா வேரோடு கூரையை பிளந்துண்டு இளையும் கிளையுமா பரவி. ஆமாம், நீங்கள் பேசுறது மட்டும் நாடகபாணியா இல்லையா? அவள் சொல்வது சரிதான். மௌனமானோம். நாம் புட்டுக்கணும். இப்போ என்னவா இருக்கோம்? ஒற்றுமையாவா இருக்கோம்? தலையில் அடித்து கொண்டாள். நம்மையா சொன்னேன்? ராமா, நாம் இங்கிருந்து புட்டுக்கணும். ஓ, இந்த ஓவுக்கு என்ன அர்த்தம்? உஷ். பித்தளை பாத்திரத்தில் மலை ஜலம் விட்டுவிட்டு இனிமையான சொட்டு சொட்டு. பிரபு. சொட்டின தேன்மேல் உதிர்ந்து ஒட்டிக்கொண்ட பூ விதழ்கள். இப்படித்தான் சில சமயங்களில் அவனுக்கு தூக்கம் வராவிட்டால் கிட்டாரை தட்டின்றிருப்பான். இட்ட கோலம் சோம்பல் முறித்தார் போல் முனகல்கள், இருளோடு இழைந்த சிறுத்தை புள்ளிகள், மீசை அசைவுகள், திடீர் திடீர் சீறல், அடங்கி ஓயும் உருமல்கள், அதிலிருந்து வெடிக்கும் தும்மல்கள், இத்தனையும் ஒன்று சேர பார்க்கும் ஒரே கோடருவி. அதனுள் ஆங்கும் ஈங்கும் ஒற்றையும் இரட்டையுமாய் முளைத்து பூக்கும் நீல குபீர் குபீர்கள். மதுரம். பிரபு என்ன வேதனைப்படுகிறான்? வேதனை உறுத்துகிறான். எண்ணத்தை தேடுகிறான். அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து அர்த்தம் பண்ணி கேட்க வேண்டாம். பண்ணின அர்த்தமும் உங்கள் 2 பேருக்குத்தான் புரியும். உங்களுக்கு பதில் சொல்லணும். அவன் கெட்டான், குடிகாரன். எனக்கு ஒரு முந்தை போடு. ரொம்ப சரி. எனக்கு என்ன அர்த்தம்? என்ன சொல்கிறீர்கள்? இசிஜி நீல ஓட்டத்தில் துடிப்பு தடுமாறுவது போல் கித்தார் நாதம் தத்தளித்தது. என் கட்செவியில் அதை பார்த்த வண்ணம் அல்ல, கேட்ட வண்ணம் அல்ல, பார்த்த வண்ணம், கேட்ட வண்ணம். என்ன சொல்லணும்? நம் புது வாழ்க்கை. மதுரம், நாம் என்ன சின்ன குழந்தைகளா சொப்பு வைத்து விளையாட? நான் வீட்டை விட்டு ஓடிப்போனவன் என்று பேரை கட்டி கொண்ட பின் நீ என்னோடு புது வாழ்க்கை தேடுவதன் அர்த்தம் என்ன? நம் பாதைகள் பிரிந்து போயாச்சு. பிரிஞ்சால் பிரிஞ்சே போயிடணுமா? திரும்பி சேருவது கிடையாதா? அப்படி நீங்கள் ஓடிப்போனேன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன புலியா சிங்கமா? அப்படி என்ன செய்து விட்டோம்? இந்த பழைய பாடம் திருப்பல் உனக்கு அழுத்து போகலையா? எனக்கு அழுத்து போச்சு. சொல்லுங்களேன், கேட்டுக்கிறேன். கேட்டு நாளாச்சு. ஓஹோ, கேலி வேறா? ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன வார்த்தைதான். உங்களுக்கு வேர் கிடையாது. எனக்கு என் வேர்களை பிடுங்கிக் கொள்ள முடியவில்லை. சிரித்தாள். அதுக்குத்தான் சொல்லச் சொன்னேன். உங்கள் பாஷை எங்கே புரிகிறது? உனக்கு புரிஞ்சுக்க இஷ்டமில்லை என்று சொல். இதென்ன கூடைக்காரியுடன் கத்திரிக்காய் பேரமா? இதோ பார் மதுரம், வெட்கத்தை விட்டால் எப்படி வேணுமானாலும் வாழலாம். என்ன பெரிய பேச்சா பேசுறீள்? நாங்கள் என்ன அவிழ்த்து போட்டுண்டு ஆடுறோமா? சரி விடு. நீ இப்போ என்ன புதிதாய் வாழ்வை தேடுற? எனக்கு இங்கே பிடிக்கல. வந்தையா வழிக்கு. உனக்கு இப்போ பிடிக்கல, எனக்கு அப்போவே பிடிக்கல. அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்போ என்ன சொல்றேள்? என்னோடு வரேன் என்கிறாயா? அவள் தலையை ஆட்டுவது தெரிந்தது. மதுரம், இந்த உஸ் பண்ணும் சமையல் வாயில் வைக்க வழங்காது. தலையில் அடித்து கொண்டாள். நான் வந்தப்புறம் கூட அவள் சமைத்து நாம் சாப்பிடணுமா? அங்கு என் வாழ்க்கை மட்டும் உனக்கு தெரியாது. ஏதோ வீம்புக்கு வாழறேன். நீ தாழமாட்டாய். அந்த களனே வேறு. அப்போ அப்படியாவது அங்கே இருந்தாகணுமா? நீங்கள் திரும்பிட வேண்டியது தானே. உங்கள் பிள்ளைகள் உங்களை போன்னு விரட்டினாளா? நீங்களாத்தானே ஒரு நாள் திடீர்னு காணாமல் போயிட்டேல். உங்களை தேடாத இடம் பாக்கி இல்லை. குழந்தைகளும் நாங்களும் எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? 3 நாளைக்கு யார் ஒழுங்கா சாப்பிட்டா? இது வீம்பு பிடிக்கிற வயசா உங்களுக்கு? யோசித்து பார்த்தேளா? நமக்கு உடல் நடுக்கம் ஓங்க ஆரம்பித்த பிறகு சிறுசுகளின் தயவு நமக்கு இனிமேல் தான் தேவை. ஓ, உனக்கு எத்தனை நாக்கு பேசும்? மடக்கு கத்தி மாதிரி உன் வாயில் 12 பிளேடா? இன்னும் கூடவா? ஒன்று தெரிகிறது. என்னை நீ உடம்புன்னு ஏமாற்றி வரவழைத்து விட்டாய். அதில் என்ன ஏமாத்தல் இருக்கு? உடம்பு எனக்கு சரியாத்தான் இல்லை. இருக்கலாம். ஆனால் உன் உண்மை காரணம் சாமாவின் கல்யாண சமயத்துக்கு
நீ மஞ்சள் குங்குமத்துடன் தனியா நிற்க முடியுமா? புருஷன் என்கிற பேரில் ஒரு தவிட்டு பொம்மையான உன் பக்கத்தில் நின்றால்தான் உனக்கு மவுசு அல்லவா? பதில் சொல்லத் தவித்தாள். ஆனால் வாய் வரவில்லை. குபுக் 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 கித்தார் கொந்தளித்தது. நான் இரக்கமற்று தொடர்ந்தேன். என்மேல்தான் தப்பு. நீ வரவழைத்தால் நான் வரணும். இத்தனை நாட்கள் ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு உனக்கு புரைக்கேறினால் அது என் நினைப்பால் என்று நீ சொன்னால் நான் நம்பணுமா? புரைக்கு காரணம் நீ பண்ணின புளிக்கீரையாயிருக்கும். அந்த இடத்தில்தான் பழக்கத்தின் பலவீனம் ஓங்குகிறது. மதுரம், நாம் ஒருவருக்கொருவர் ஏமாற்றிக்கொள்ளும் இந்த பாசம் அன்பு என்பதெல்லாம் பாதித்த ஒரு சூழ்நிலையின் பழக்க தோஷம். நித்தம் நித்தம் சில முகங்கள், சில நடமாட்டங்கள், நடத்தைகளுக்கு மனசு பழக்கப்பட்டு விடுகிறது. அவ்வளவுதான். அதுவேதான் நுகத்தடியாகவும் மாறிவிடுகிறது. உள்ளே இருக்கவும் முடியவில்லை, வெளியே வரவும் தைரியமில்லை. என் மாதிரி லக்னத்தில் குரு ஜாதகங்கள் ஒன்று. அரை கேஸ் திமிரும்போது கெட்ட பேரை வாங்கிக் கொள்கிறோம். உங்கள் கொடுமை கொஞ்சம் கூட மாறவில்லை. இந்த வயசில் இந்த பிடிவாதம் வேண்டாம் உங்களுக்கு. எல்லாம் நடக்கிற வரையில்தான். சொல்லும் வரை என் செயல் மிச்சம். நாராயணன் செத்த பிறகு கார்ப்பரேஷன் தொட்டியில் எரிஞ்சாலும் சரி, பூப்பல்லக்கு கட்டினாலும் சரி, பிணத்துக்கு தெரிஞ்சு என்ன ஆகணும்? அதுக்கு இரண்டும் ஒன்றுதான். பஞ்சபாண்டவா மாதிரி 3 அர்ஜுனனை பெத்துட்டு இந்த பஞ்சப்பாட்டு ஏன் பாடணும்? சரியா போச்சு. நெருப்பு குச்சியை யார் கிழிச்சு வச்சாலும் எரியும்னு என் அம்மா ஒரு சமயம் எனக்கு சொல்லியிருக்கா. இத்தனைக்கும் நான் என் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை. நீ 3க்கு கணக்கு பண்ண போயிட்ட. நாம் என்ன பேசின்னு இருக்கோம்? ஒருவரையொருவர் ஆழம் பார்த்துண்டு இருக்கோம். இதைவிட வெறுக்கத்தக்க விஷயம் இருக்க முடியாது. ஆமாம், நம்முடைய பின்னணி சங்கீதத்தில் என்ன திடீர் பிரேக்? மதுரம் எழுந்து விரைந்து சென்றாள். நான் தலையணையில் சாய்ந்தேன். களைப்பு மிகுந்தது எனக்கு. ஏன் இப்படி நெஞ்சொன்று நினைக்க நாவொன்று பேசுகிறது? நான் ஏன் பிளந்த மனிதனாகிவிட்டேன்? தடதடவென ஓடி வந்து விளக்கை போட்டாள். மதுரத்தின் முகம் சுண்ணாம்பாய் வெளுத்திருந்தது. உர்ஸ் உர்ஸ்! என்ன என்ன? அலறி புடைத்து கொண்டு எழுந்தேன். காணோம் என்கிற சைகையில் அவள் கைகள் சிலம்பாடின. அத்தியாயம் 12 முடிவுற்றது. அத்தியாயம் 13 சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.